மக்களே, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சிவாஜி படத்துல ஒரு விடயம் சொல்லுவாங்க. சுமன் அவர்கள் அவர் அடிக்கைக்குள்ள எண்ணுவார். தலைவர் கவுண்ட் பண்ணுவாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு. ஸோ அப்போ சுமன் அவர்கள் கேட்பாங்க, என்னடா என்ற அப்படின்னு திருப்பி கொடுக்கணும் இல்லை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம கூட நினைச்சு கொண்டு இருந்தோம் இந்த கமருடீன் அப்படின்ற ஒரு நபரை ஆக்சுவலா எப்பயோ ரெட் கார்டை கொடுத்து வெளியில போக வேண்டிய நபர் தான் கமருடீன். ஆனா ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அண்ணா அப்படின்றபடியா யாரோட வாழ்க்கையும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அழிக்க விரும்ப மாட்டாங்க. நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் தான் பண்ணாரு. அவருக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய ஈகோ காரணமாக மாயாவுக்கு அவர் செய்த ஃபேவரிசம் 135 கோடி வாங்கி போட்டு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண பாவம். விஜய் டிவியும் சரி, தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி எவ்வளோ தூரம் அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2-3 மணித்தியாலும் அந்த எபிசோட்ல கமல்ஹாசன் அவரோட பேசியிருந்தாங்க. சார் பிரதீப் அப்படி பண்ணல, அது வேணாம் சார் அப்படின்னு அவர் ஒத்த கால நின்னாரு. நான் வேணுமா பிரதீப் வேணுமான்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்போ அப்படி ஒரு பாவத்தை பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அவர் பிக் பாஸ் தமிழ்லேருந்து மக்கள் அவரை விளக்கிட்டாங்க, வர வேணாம் அப்படின்னு காணாம போயிட்டாரு. சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள சேது அண்ணா டிஃப்ரெண்ட். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர், பல பேரை வாழ வச்சு கொண்டிருக்கவர். ஸோ அப்போ அதனாலேயே சேது ஈவன் விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் கமருடீனை டெர்மினேட் பண்ணிடலாம் அப்படின்னு கூட சேது அண்ணா தான் கமருடீனை டெர்மினேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதை சேது அண்ணாவால தான் கமருடீன் இப்போ வரைக்கும் உள்ள இருக்காரு. இப்போ போன எபிசோட்ல கூட பாத்தீங்கன்னா சேது அண்ணா அவர்கள் தட்டி தான் கொடுத்தாங்க, சரி நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி. சரியா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய சிவாஜி படத்தோட ஸ்டோரி. இப்ப திவ்யா கணேஷ் அவர்கள் இப்ப 4 வைல்ட் கார்டு என்ட்ரில அவங்களும் ஒருத்தங்க. ஸோ எப்படி பிரஜின் சன்ராமி அவங்களுக்கு ஒரு பெரியதொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு பெரியதொரு ஃபேன் பேஸ் இருக்கும். அதே போலதான் நம்ம திவ்யா கணேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனது. அதுலயே இவங்களுக்கு ஜெனி என்ற கேரக்டர் நினைக்கிறேன், அதுல ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. இன்னொன்று தெலுங்குலையும் இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ இப்படி இது தவிர்த்து வெளிநாடுகள்லையும் பிரஜின் சந்திராக்கு எப்படி ஃபேன்ஸ் இருக்கோ அதே போல இவங்களுக்கும் இருக்கு. சரிங்களா? இவங்களும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கான்டெஸ்டன்ட். இவங்களுடைய என்ட்ரியில சில விடயங்கள் நடந்திருப்பதா தகவல் பார்த்தவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க, அதை பத்தியும் பேசலாம். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மக்களே, நம்ம 3 சேனல்ல தொடர்ந்து போடுவோம் இருக்கோம். டனிஸ் வியூ, டனிஸ் டாக், டனிஸ் வாய்ஸ், 3மே இந்த ஒரே சேனல்ல இருக்கு. 3ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. 3ல போடுற அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ அவங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், அவங்களோட ப்ரோமோ என்ட்ரியை பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான், நல்லா இருக்கு. ஏன்னா பிக் பாஸுக்குள்ள போன அந்த 20 பேருமே சபரி, கனி, திவாகர், சுபிக்ஷா, வியானா, அதுக்கப்புறம் இல்ல இவன் கொஞ்சம் கொஞ்சமா தான் வியானா அவர்களே இப்ப ஃபோமுக்கு வந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. போன வீக் தனித்திரு விழித்திரு, அதுதான் பிக் பாஸ். ஸோ அப்ப சேது அண்ணாவே பாராட்டி இருந்தாங்க. மீதி நபர்கள் எதுக்கு இருக்காங்க, என்னத்துக்கு இருக்காங்கன்னே தெரியல. சரியா? ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள மக்களுக்கு தேவை, கடவுளே விஜய் டிவிட்ட எப்பா தரமான போட்டியாளர்கள் இறக்குங்க அப்படின்னுக்குள்ள இந்த வயல் கார்டு என்று இதுல திவ்யா கணேஷ் அவர்களை மக்களுக்கும் பிடிச்சது. பிரஜின் அவர்கள், சந்திரா அவர்கள் எப்படியோ அப்படித்தான். ஸோ இப்போ வரையின ஒரு அப்டேட் என்னன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கு. மேபி டைரக்ட் நாமினேஷன், இல்லைன்னா டைரக்டா சேவ் பண்றது, இல்லை வேற ஏதாவது ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்க தரமான சம்பவம் பண்ணலாம், யார் மேலேயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. தெலுங்குலையும் ஆயிஷா அவர்கள் போயிருந்தாங்க, பிக் பாஸ் 6 தமிழ் ஆயிஷா அவர்கள் போயிருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பவர் கொடுக்கப்பட்டது, பவர் ஆஃப் எலிமினேஷன் இன்னும் என்ற மாதிரி. ஸோ மேபி அதே மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம் நினைக்கிறேன். இது ஒரு பெரியதொரு ட்விஸ்டா இருக்கும். கண்டிப்பா அவங்க சரியான முறையில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? இது ஒரு விடயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம காமருடீனை உள்ளுக்குள்ள வச்சிருப்பதற்கு இன்னொரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் இவருக்கும் சண்டைகள் வெளியில நடந்திருக்கு அப்படின்னும், காமருடீன் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்காரு வெளியில.
நிறைய சேட்டைகள், நிறைய இப்ப பிக் பாஸ்ல எப்படி இந்த சில்மிசங்கள் பண்றாரோ வெளியில நிறைய பண்ணியிருக்காரு. செருப்படி வாங்காத குறையா நிறைய பெண்கள் இவரை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவர் செட்டில் ஒர்க் பண்றவங்கள்ட்ட திமிரா நடந்துக்கிறது, சண்டை வைக்கிறது, அசிங்கமா பேசுறது, விஜய் பார்வதி கிட்ட ஜெயில பண்ற மாதிரி ட்ரை பண்றது, நிறைய விடயங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட இப்ப நிறைய விடயங்கள் வருது சோசியல் மீடியால பார்க்க முடியுது. அப்படி இப்படின்னு அதுல சிலது உண்மையா இருக்கலாம், சிலது பொய்யா இருக்கலாம். ஆனா பிக் பாஸ் வெளியே நம்ம பாக்குறோம் இல்ல. என்னோட பிக் பாஸ் 22 சீசன் பார்த்திருக்கேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு. அதுல சில பேருக்கு மனசுல எண்ணம் இருந்தா கூட இத்தனை கேமரா பாக்குன்னு போட்டு பேசாம இருப்பான். இந்த ஆளுக்கு அதை பத்தி எல்லாம் இல்லை. 70 கேமராக்கு முன்னுக்கும் பார்வதி கிட்ட அப்படி இந்த ஜெயில அந்த பண்ண காட்சி இருக்குல்ல, காலில் அப்படி பேட் டச், அது மிகப்பெரிய பேட் டச். அதுக்கப்புறம் பார்வதி பேசிக்கொண்டிருக்கீங்களா அவரோட கண் எங்கேயோ போகும், பார்வதிச்சி அப்படின்னுவாங்க. இன்னொரு கேவலம் ரெண்டு பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இங்கே ஷோலைய இவர் எப்படின்னா வெளியே சொல்லவே வேணாம். ஸோ அப்போ அவருக்கு நிறைய இப்போ இந்த நிறைய பேர்கிட்ட சேட்டைகள் விட்டுருக்காரு. ஸோ அப்போ திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் வந்து ஹட் அண்ட் ரைட்டு வெளியில் வாங்கியிருக்காங்க இவருக்கு வந்து இவர் சேட்டை விட அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல். இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, மைண்ட் யூ ஓன் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி அவங்க இவருக்கும் அவங்களுக்கு முடியல சண்டை இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. திவ்யா கணேஷ் இஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் உமன். ஸோ கண்டிப்பாக அவங்க பிக் பாஸ் சீசன் 9ல் இந்த கமருடினா ஓட விடுவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சரியா? ஸோ அப்படி ஓட விடும் பட்சத்தில் கண்டிப்பாக மக்கள் திவ்யா கணேஷ் அவர்களை டைரக்டாக டாப் 5 கொண்டு வந்துடுவாங்க. பார்ப்போம் சம்பவங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் மக்களே இந்த வயல் கார்டு என்ட்ரியில் 4 பேர், பிரஜின் அவர்கள், சந்திராமி அவர்கள், திவ்யா கணேஷ் அவர்கள், அப்புறம் அமித் அப்படின்றவங்க. ஸோ இதில் உங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு யார் மேலே இருக்கு, என்ன ரீசன் அப்படின்றத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு இந்த 3 பேர், 4ல் 3 பேர், பிரஜின், சந்திராமி, திவ்யா கணேஷ் 3 பேர் மேலேயுமே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சொல்லப்போனா இவங்க விஜய் அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல் வந்து விஜய் அர்ச்சனா அவர்களை போல போல்டா அடிச்சு நொறுக்கி ஒரு கேம் வந்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பேருமே வந்து டாப் 3 இருக்கலாம், இல்ல டாப் 5 இருக்கலாம். சரியா? 3 பேர்ல ஒருத்தங்க கூட வின்னரா வரலாம், மீதி 2 பேர் ரன்னரா கூட வரலாம். ஏன்னா கேம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே நம்ம எப்படி பார்ப்போம், யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் 4வது வீக்கும் வச்சிருக்கானுங்க. அந்த அளவுக்கு இவனுங்க எதுவுமே பண்ணல இதற்கு முதல் இருந்த போட்டியாளர்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள மக்களோட மைண்ட் செட் வந்து புதிய நபர்கள் மேலதான் பார்வை இருக்கு. வர்ற புதிய நபர்கள் அடிச்சு நொறுக்க பட்சத்துல டைட்டில் வின்னரு, ரன்னரு, செகண்ட் ரன்னரு கண்டிப்பா வரலாம். சரிங்களா? ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.